அதாவது அவர் யாரோ எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை வந்து இங்கே படிச்சுட்டு போயிருக்கிறாரு. இப்போது இன்றைக்கி ரேஷன் கடையில் திறந்து எல்லா இடத்துலையும் வந்து இலவச அரிசி மத்திய அரசினுடைய ஒப்புதலோடு இந்த இலவச அரிசி திட்டம் இங்கே அமுல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அது அவர் தெரியாமல் அவர் பேசிட்டு போயிருக்காரே தவிர அதை நான் வந்து அதில் என்ன கருத்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒன்றிய அரசை விமர்சித்தோம், முதலமைச்சர் ரொம்ப பாராட்டியும் பேசியிருக்காரு. மத்திய அரசு வந்து கடுமையாக விமர்சனம் செஞ்சிருக்காரு, மாநில அரசு வந்து முதலமைச்சர் ரங்கசாமி வந்து பாராட்டி பேசியிருக்காரு. அதை எப்படி பார்க்குறேன்? அதாவது எதிர்காலத்தில் என்ஆர் காங்கிரஸை அவர் கூட்டணியில் கொண்டு வர்றதுக்கான முயற்சி அவர் எடுக்கிறாரோ அப்படின்ற சந்தேகம் எனக்கு இருக்குது. இருந்தாலும் 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் ஆட்சி அமைக்கும். மாநில அந்தஸ்து இது வரைக்கும் வந்து பலமுறை தீர்மானம் நிறைவேற்றியும் கொடுக்காத ஒரு மத்திய அரசு தான் இப்போ நம்ம ஆண்டுட்டு இருக்குது. விரைவில் புதுச்சேரியில் வந்து நல்ல ஆட்சி அமையும் அப்படின்றது இது எப்படி? அதாவது மாநில அந்தஸ்தை பொறுத்த வரைக்கும் அவரே சொல்கிறாரு, 16 முறை மத்திய அரசுக்கு வந்து சட்டசபையிலேருந்து தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பியிருக்கிறாங்க, ஆனால் இது வரைக்கும் மாநில அந்தஸ்து கிடைக்கலன்னு சொல்கிறாரு. அப்போ 16 முறை அனுப்பியிருந்தா காங்கிரஸ் ஆட்சி காலத்திலேருந்தே இந்த மாநில அந்தஸ்து பிரச்சனை இருக்குது. இது இன்றைக்கி நேற்றுக்கு வந்த பிரச்சனைகள் இல்லை. அப்போ காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே மாநில அந்தஸ்து கொடுத்துருக்கலாம். ஆனால் அப்படி கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அதில் என்ன பிரச்சனை இருக்குதுன்றத மத்திய அரசு ஆராய்ந்து தான் அதற்கு உரிய முடிவு எடுக்குமே தவிர எடுத்தங்கவுத்தன்ற மாதிரி ஒரு அரசாங்கம் ஒரு முடிவு எடுக்க முடியாது. அதனால் நீண்ட ஆய்வுக்கு பிறகு தான் மத்திய அரசாங்கம் ஒரு முடிவு எடுக்கும். இதை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நேற்று ஏதோ பாரதிய ஜனதா கட்சி மத்திய அரசு வந்த பிறகு தான் இது கொடுக்கல அப்படின்றது கிடையாது. காங்கிரஸ் ஆட்சி காலத்துலேருந்து இந்த பிரச்சனை இருந்திருக்குது அப்படின்றத அவர் தெரிஞ்சுக்கணும்.